Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா 12th physics second lessonல வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் Peltier effect. See the topic number 2.7.2 Peltier effect. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் என்ன Seebeck effect இல்லையா? So in the year 1821 Mr. Thomas Johann Seebeck discovered what? The thermoelectric effect. So the thermoelectric effect is called what? Seebeck effect. Okay. Thermoelectric effect. Already explain பண்ணிருப்பேன் descriptionல இருக்கும் பார்த்துக்கோங்க. Thermal energy is converted into an electric energy and vice versa. Vice versa என்ன? Electric energy ல இருந்தும் thermal energy, I mean heat energy produce பண்ணலாம். So அதனால அந்த effect என்ன பேர் அப்படின்னா thermoelectric effect. So அத Seebeckங்கற ஒரு explain பண்ணதனால so அதுக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா Seebeck effect. So அதே மாதிரி அதோட reversible, I mean reverse effect தான் எது அப்படின்னா Peltier effect. So in the year 1834 Mr. Peltier, okay, he explained this experimentally. So the experimentல வந்து என்ன பண்ணாரு அப்படினா இத explain பண்ணாரு. So அதுக்கு Seebeck யூஸ் பண்ணது மாதிரியே என்ன பண்ணாரு, Seebeck வந்து एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா two different temperature பாத் யூஸ் பண்ணாரு. ஒரு பீக்கர்ல வந்து ஐஸ் கியூப்ஸ், இன்னொரு பீக்கர்ல வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாரு. two different temperature பாத். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படினா ரெண்டு பீக்கர்லயுமே வந்து சேம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி சூஸ் பண்ணாரு. அதே மாதிரி அவர் two dissimilar metals சூஸ் பண்ணாரு. இவரும் the same two dissimilar metals copper and ferrous. என்ன அப்படினா அடிஷனலா வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ எப்படி பாப்போம். see, சோ இது வந்து ஒரு காப்பர் வயர், இன்னொன்னு வந்து ferrous. அத என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, ஜாயின் பண்ணிருக்கேன். சோ இப்போ எத்தனை ஜங்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, two junctions. One is copper and another one is ferrous. These two junctions are what? The junctions of two dissimilar metals. So this is called thermocouple அப்படினு சொல்லுவாங்க. என்ன couple? thermoன heat flow கூடிய ஒரு couple ஜோடி, two junctions. So அதனால இது thermocouple அப்படினு சொல்லிருப்போம் இல்லையா? Two dissimilar metals join to form two junctions. Okay, so this is called what? Thermocouple. So இது என்ன பண்றேன் அப்படினா ரெண்டு பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளா இங்க வந்து என்ன பண்ணிருப்பான், ஜங்ஷன் A ஜங்ஷன் B தான் போட்டுருப்பாங்க. ஏன்னா Seebeckல வந்து இந்த பீக்கர் கதையெல்லாம் சொல்லிருப்பாங்க, அதனால இங்க அந்த கதையை அவன் சொல்லல. சோ நம்ம அப்படியே பாப்போம். ஓகே, சோ இதுல வந்து என்ன அப்படின்னா இத அப்படியே உள்ள இமர்ஸ் பண்ணிடுவோம். சோ இதுல வந்து நார்மலா வாட்டர், ஆர்டினரி வாட்டர்னு வச்சுப்போமே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் the temperature is the same temperature there also 20 degrees Celsius னு வச்சுப்போம். ஓகேவா? சோ இது வந்து ஜங்ஷன் A னு வச்சுப்போம். ஓகேவா? வேணா இவ்வளவு கூட எழுதிக்கலாம். So this is junction A. அதே மாதிரி இங்க ஒரு பீக்கர், we can use the same amount of water or different amount of water, whatever may be, but the temperature should be what same. Okay, so இப்ப dissimilar metals ஓட ரெண்டு ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஜங்ஷனையும் சேம் டெம்பரேச்சர் இல்லையா இருக்கக்கூடிய ரெண்டு பாத்ல வந்து மெயின்டைன் பண்ணிருக்கீங்க இல்லையா? So the two junctions of a thermocouple are maintained at same temperature. இது one is A and this is the junction B. So additionally இங்க என்ன பண்ண போறேன்னா ஒரு பேட்டரி. Okay, this is nothing but battery. Okay, see, இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. When the battery is switched on, okay, so the potential difference is produced between the two terminals. Now the current starts to flow from the positive terminal of a battery to the negative terminal of a battery in the thermocouple of a circuit. ஒரு சர்க்யூட்ல இருக்கக்கூடிய thermocouple-ல வந்து கரண்ட் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகுது, பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல். சோ நல்லா பாத்து, இது காப்பர், இது ஃபெரஸ் இல்லையா? this is copper, this is ferrous. Okay, so அது சொல்லிருப்பாரு என்ன அப்படினா in the year 1834 Mr. Peltier discovered that, நல்லா பாத்துக்கோங்க, when an electric current is passed through a circuit of a thermocouple. இந்த சர்க்யூட்ல தான் என்ன இருக்கு, thermocouple. Passed through a circuit of a thermocouple, heat is absorbed at one junction and heat is evolved at other junction. So this effect is called Peltier effect. அதாவது ஒரு சர்க்யூட்ல இருக்கக்கூடிய thermocouple-ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஜங்ஷன்ல ஹீட் அப்சர்வ் பண்ணுமா, இன்னொரு ஜங்ஷன்ல வந்து ஹீட் என்ன பண்ணும், லிபரேட் பண்ணும். அப்சர்வ் பண்ணக்கூடிய ஜங்ஷன் என்ன எடுத்துப்போம், கோல்டு ஜங்ஷன். நார்மலா வந்து ரொம்ப கூலிங்கா சில்லுனா இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து நம்ம ஹீட்டை வந்து
ஹீட்டா ஒரு ஆப்ஜெக்ட் அதுல போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஹீட் அப்சர்வ் பண்ணும். ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து அதே ஹீட் ஒரு ஆப்ஜெக்ட போட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் என்ன பண்ணும், லிபரேட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி அது ஹீட்டா தான் இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்கு. சோ அப்ப இந்த ஜங்ஷன் எந்த ஜங்ஷனா மாறுதுன்னா the junction A becomes cold, right? The junction எதா மாறுது, cold, because the junction A which absorbs the heat. ஓகேவா? சோ அப்ப நல்லா பாரு, கரண்ட் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகுது, at the junction A current flows from copper to ferrous. So the junction which absorbs what, the heat energy. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனால ஹீட் இருக்கும், ஹீட்ட அப்சர்வ் பண்ணுது. so the junction எதா மாறுது அப்படின்னா becomes to cold, right? So this is cooled. The next, see, at the junction B current flows from ferrous to copper. So the junction B becomes what, hot. So here heat is liberated. இங்க heat liberate ஆகுது, first junctionல வந்து heat absorb ஆகுது. So இது cold, இது hot, right? அல்லது இது வந்து cold junction, this is what, hot junction. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, if the battery, I mean the terminals of the batteries interchange, இது interchange பண்றேன்னு வெச்சுங்களேன், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இது உங்களுக்கு செகண்ட் டயக்ராம், நீ ரெண்டாவது டயக்ராம் திருப்பி போடணும். அப்படி போடும்போது பாருங்க arrow mark சேஞ்ச் ஆகுது இல்லையா? சோ அப்ப என்ன ஆகுது, கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், the same copper to ferrous. அப்ப ஃபர்ஸ்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுறது வந்து ஜங்ஷன் B ல. அப்ப கரண்ட் இந்த மாதிரி, அப்ப arrow mark சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா, கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. சோ இந்த மாதிரி, ஓகேவா? சோ அப்ப இந்த ஜங்ஷன் என்னது, கோல்ட் ஜங்ஷன். சோ the junction B absorbs what, heat energy. சோ அதனால the junction B becomes cold. ஏன்னா இதான் ஹீட் அப்சர்வ் பண்ணுது. But at the junction A current flows from ferrous to copper. So here heat is liberated. So this is hot junction. கரெக்ட்டா? சோ அதனால இது என்ன எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படினு சொல்லுவாங்க. எத, பெல்டியர் எஃபெக்ட். அப்ப பேட்டரியோட டெர்மினல்ஸ் ஆர் கரண்டோட டைரக்ஷன்ஸ் மாத்தும்போது என்ன ஆகுது, ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஜங்ஷன்ஸோட அந்த கேரக்டரும் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஒன்னு அப்சர்வ் பண்ணுது, இன்னொன்னு என்ன பண்ணுது, ஹீட்டை லிபரேட் பண்ணுது. சோ ஓகேவா? சோ கேட்பாங்க define or what is mean by Peltier effect கேட்டா எழுதணும். In the year 1834 Peltier discovered that when an electric current is passed through a circuit of a thermocouple, okay, circuit of a thermocouple of what, thermocouple of what, two junctions, one is A and B are maintained at different temperature, sorry, same temperature, different கிடையாது, இங்க maintained at what, same temperature. The amount of heat energy is absorbed at one junction and the amount of heat energy is absorbed at other junction இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இது கோல்டா இருந்து இது ஹாட்டா இருந்து, இப்போ இந்த டெர்மினல்ஸ் மாத்தும்போது கரண்டோட டைரக்ஷன் மாறதுனால அந்த ஜங்ஷன்ஸ், ஐ மீன் அந்த ஹாட் கோல்ட் ஜங்ஷன்ஸ் என்ன ஆகுது, இன்டர்சேஞ்ச் ஆயிடுது. சோ அதனால இது ரிவர்சிபிள், ஐ மீன் ரிவர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிவர்சிபிள் தான். So the effect is also what, reverse effect அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான क्वेश्चन. சோ 5 மார்க் அளவுக்கு கேட்பாங்க அப்படினு தெரியாது, பட் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான क्वेश्चन. ஓகே, நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, थैंक यू.